உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் விதி, அதை பற்றி நம்ம பேசலாம் இன்றைக்கி அப்படின்னு. எனக்கு புரிந்த விதத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, ரொம்ப குழந்தை இல்லை, ஒரு கேர்ள்ஸி ஸ்கூலில் நுழையிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் நுழையிறேன். அப்போது நாங்கள் லேபு +1 +2 லேபில் எலும்புக்கூடு வச்சுருப்பாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உனக்கு தெரியுமா எலும்புக்கூட்டில் தலையெழுத்து இருக்குது, நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு. 2-3 பேர் பார்த்துட்டு வந்துட்டாங்க, க்யூரியஸ் பீப்புளெலாம். அப்புறம் எங்களெல்லாம் கூட்டின்னு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எவ்ரிடே லேபில் யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அக்காஸ்லாம். அப்போ நாங்கள் ஜன்னல் வழியாக போய் பார்ப்போம். சில சமயம் அக்காட்ட கேட்டு அக்கா உள்ளே போய் பார்க்குறோம்க்கா அப்படின்ட்டு உள்ளே போய் அந்த எலும்புக்கூடு ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அதை போய் பார்ப்போம். அது இந்த இடத்துல மண்டை ஓடில் இப்படி கிறுக்கி இருக்கும். ஒரு சின்னது இங்கிருந்து இங்கே ஒரு கிறுக்கல் இருக்கும். அப் அண்ட் டவுன் ஏதாவது இருக்கும், ஒரு கிறுக்கல் இருக்கும். இதுதான்ப்பா தலையெழுத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அது தலையெழுத்தாயின்னு எனக்கு தெரியாது. அது ஒரு அழுத்த பதிவு இருக்கும். அது கூட இந்த தம் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அப்போ நாங்கள் தெரிஞ்சிட்டோம். ஸோ இதை வச்சு பார்த்தா அழுத்தப்பதிவு அப்படி நாங்கள் அப்போ நினச்சது. இப்போ மகரிஷியெல்லாம் சொல்லும்போது கருமைய பதிவுன்னு நம்ம மூலாதாரம், கீழ் மூலாதாரம் இருக்கு இல்லையா, முதுகெலும்பில் கீழே, அங்கே தான் கருமையம் பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கருமைய பதிவு அப்படின்னு சொல்கிறாரு. பதியறது எப்படின்னா, ஒரு கோடு போடுவோம், ஒரு கோடு 2 கோடு பேப்பரில் சொல்கிறேன், 2 கோடு 3 கோடு 4 கோடு, கோடு மேலேயே கோடு 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 போட்டால் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பதியும். அடுத்தது எழுதவே முடியாது, அந்த இடத்துல எழுதுன்னு தெரியும், பின்னாடி அந்த பக்கம் இருக்கிற பதிவு தெரியும். அந்த மாதிரி நம்ம ரெக்கார்டு எப்படி ஆறுதுன்னா, பதிஞ்சாதான் அது அடுத்த ஜென்மம் வரைக்கும் கேரி ஆகும். ஃபீபிளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மேலோட்டமாக இருந்ததுன்னா அதெல்லாம் கரைஞ்சிடும், எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடும். இந்த பதிவு தான் நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம எடுத்துன்னு போகிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது, அடுத்த பிறவியை நிர்ணயம் பண்ணுறதே இந்த அழுத்த பதிவுகள் தான். அழுத்தமான பதிவுகள் தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தெல்லாம் நம்மளுக்கு உருவாக்குறது. இந்த மகரிஷியோட வேதாத்திரியம் வரும்போது நல்லா புரிஞ்சுது அதெல்லாம் எப்படி, நம்மளோட அழுத்த பதிவுகள்லாம் எப்படி டிவைட் ஆகி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துரும் அப்படின்னெல்லாம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் வேதாத்திரியம் வேணால் கேளுங்களேன், ரொம்ப புரியும் நம்மளுக்கு. ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறது, அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்போ நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் நம்ம பயப்படணும் சொல்லுங்களேன்? நம்ம இறைப்பொருளிலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதில் கூட வைணவத்தில் கூட நான் கேட்பேன், விசிஷ்டாத்வைதம், ஸ்ரீ வைஷ்ணவம், அது ஐயா, அதில் உள்ள வெளியே தான் உண்டு, மேலே கீழே கிடையாது. வைகுண்டம்ங்கிறது, வைகுண்டம் இந்த உலகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே, வைகுண்டத்துக்கு உள்ளே போகலாம், வெளியில் வரலாம், அவ்வளோதான். அங்கே மேலே கீழே கிடையாதுன்னு சொல்லுவார். அதாவது ஆழ்ந்து ஆழ்ந்து அகன்று நீண்டு முடிவில் பெரும் பால், முடிவில் பெரும் பால் அப்படின்னு அந்த ஆதி பரம்பொருளை, அந்த நாராயணனை அப்படி தான் அவங்க குறிப்பிடுறாங்க. நான் கேட்டேன், அப்போ நல்லா புரியுது. அதுக்கு உள்ள வெளியே தான் உண்டு. ஸோ இது இப்போ வேதாத்திரியம் வரும்போது நம்மளுக்கு நல்லா தெரியுது. உள்ளே இங்கே கொசுவே இருக்காது, ஒரு கொசு பறக்குது, கார்டனில் வந்திருக்கும் போல இருக்கு. வேதாத்திரியம் வரும்போது நல்லா புரியுது. நம்ம அந்த ஒரு அழுத்த ஆற்றலுக்குள்ளேருந்து வெளிப்பட்ட ஒரு டஸ்ட்டு மாதிரி ஒரு இறைத்துகள், லைட் பார்ட்டிக்கல் வெளியில் வந்திருக்கோம். அதுதான் கம்ப்ரெஸ் ஆகி இந்த உடம்பு வரைக்கும், நம்ம எர்த் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த முதல் பொருள் இருக்குது பார்த்திங்களா, முதல் அணு, அதுதான் ஒற்றை அணுன்னு சொல்லுவார் பூபதி. பூபதி ஐயான்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப நல்லா சொல்லுவார், சத்மார்க்கம் மட்டும் பேசுவாருன்னு அவர் சொல்லுவார். ஒற்றை அணு ஒற்றை அணுன்னுவார். அந்த ஒற்றை அணு அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமாக ஆகி நம்ம இப்படி ஆகிட்டோம், பௌதிக உடம்பு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதில் திருமூலர், அதுதான் யூஸ்வலாக நான் பேரெல்லாம் மறந்துடுறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். திருமூலர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, ஊழ்வினை அகற்றத்துக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினைகளை முடிச்சை அவிர்ப்பார்கள்.
பின்னை வினைகளை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே. சென்னியில் இந்த மண்டை உச்சியில் அருளை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்மளுடைய பாஸ்டில் இருக்கிற முடிச்செல்லாம் அவுத்துருவோம், அதில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் அவுத்துருவோம், எதிர்காலத்தை நம்ம இஷ்டத்துக்கு ஆக்கிடுவோம். எப்படி யாரால முடியும் அப்படின்னா இந்த இடத்துல சிந்தையை வைக்கிற சிவனடியாரால் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது எனக்கு வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லி கேட்டேன். அப்புறம் இப்போ நிறைய சன்மார்க்கர்கள்லாம் இந்த சொல்கிறாங்க. நான் அந்த பேரெல்லாம் மறந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கவனம் வைக்கணும், அவ்வளோதான். கவனம் வச்சோம்னா முடிஞ்சால் எல்லாரும் அந்த ஸ்கை யோகா சென்டர் எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்னெண்டா ரோண்டு இருந்தீங்கன்னா இருக்கும், அது இல்லாத இடமே இல்லை. அங்கே போய் நீங்கள் உடற்தவம் கற்றுக்கோங்க. உடற்தவம்னு அவர் சொல்கிறது ஒரு உடற்பயிற்சி தான். அது நான் இப்போ வரைக்கும் ஒரு உடற்பயிற்சி ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த லாமாஸ் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அது லேட்டராக நான் சொல்கிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா அது ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸு. அதோட நான் என்னுடைய வெர்ஷன் எப்படின்னா அந்த ப்ராக்டிஸோட மகரிஷியோட எல்லா தவத்தையும், முக்கால்வாசி எல்லா தவத்தையும் நான் கவரப் பண்ணி ஒரு மாதிரி கூட்டாக ஒன்று நான் பண்ணியிருக்கேன். நான் சமைச்ச கூட்டது. அப்புறம் எதிர்காலத்தில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வந்தால் நான் சொல்லித் தருகிறேன். சொல்லித்தருவனோ இல்லையோ சொல்லுறேன். பாஸ் போட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் எதில் விட்டாங்க கண்டினியூஸாக பேசும்போது எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல நம்ம கவனம் வச்சோம்னா நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளே திட்டமிட்டுக்கலாம். நம்மளுடைய கடந்த காலத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். கடந்த கால பதிவு கஷ்டப்படுவோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இந்த இடத்துல கவனம் வைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கை யோகா சென்டரில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க தீட்சைன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி அதுக்கு போகிறதுக்கு இன்னும் நாள் ஆகும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த இடத்துல கவனம் வைங்க. இந்த இடத்துல கவனம் வச்சா ரொம்ப இன்டென்ஸாக பண்ணால் தலைவலி வர வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மூலாதார தவம் அவங்க சொல்லி தருவாங்க இல்லையா, அதை என்ன சொல்கிறது, கருமைய தவம் அப்படியெல்லாம் சொல்லி தருவாங்க. அதுக்காக நான் சொன்னேன், முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் என்ன, ஓதாது உணர்ந்திடலாம், எந்த யோகாவும் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு வள்ளலார். ஆனால் நம்ம கொஞ்சம் நம்மளோட முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். அவருடைய நிலைமை என்னன்னு நம்மளுக்கு புரியல இல்லையா, அது வரைக்கும் ஒரு முயற்சி தான். உடல் தவம் செய்யணும், உடலை தளர்த்தணும். தளர்த்தி ஒரு சவாசனா கற்றுண்டிங்கன்னா, அதாவது ப்ராப்பர் சவாசனா பண்ணாலே உடம்புல இருக்கிற அத்தனை செல்ஸும் ரிலாக்ஸ்டாக கேப் வரும். அந்த ஆகாய தத்துவம் நிரம்பும். அப்படி ஒரு ஸ்பேஸ் வந்தால் தான் நமக்குள்ள ஊடுருவி அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி போகுது இல்லையா, இந்த காஸ்மிக் அந்த எனர்ஜி உள்ளே போய் வெளியில் அப்படியே பெருகிறத நம்மளால் உணர முடியும். இந்த ஃப்ளோட்டிங்காக நம்ம ஃபீல் பண்ணுறத உணர முடியும். அப்போ தான் நம்மளுக்கு இதில் இருக்கிற உண்மை புரிஞ்சு நம்ம லயிப்போம். இப்போ நான் நாளைக்கு நிச்சயமாக ஒன்று சொல்கிறேன். என்னை 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நாளைக்கு நிச்சயமாக ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, சந்திரகலை அப்படின்னு ஒன்று எனக்கு 98 ஓப்பன் ஆகிருக்கு. அது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா 2000 ஆஃப்டர் 2019 அப்புறமா சேலம் குப்புசாமி ஐயா ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கும்போது அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. அதை நான் 98-99 அனுபவிச்சிருக்கேன். அது என்னால் அதுதான் இது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அது சந்திரகலையாயா அப்படியே குழு குழுன்னு இருக்குமாயா அப்படின்னு அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது கண்ணை மூடின்னு என்ன மறந்து கூட இல்லை, அப்படியே நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். மிட் நைட்டில் நான் அதை பண்ணுறேன். ஆக்சுவலாக குண்டலினி பயிற்சி நான் பண்ணுவேன். நானே எழுப்பி அந்த பூரகம் ரேச்சகமெல்லாம் பண்ணுவேன், கும்பகமெல்லாம் பண்ணுவேன், பயங்கரமாக நிறுத்துவேன். அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு அது வாய்க்க பெற்றது. அது என்னன்னு அப்போ தெரியாது. நான் நிறைய பேர்கிட்ட அப்போ சொன்னேன், குழுகுலுன்னு இருக்குது மண்டை மேலேன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு அதுக்கு சரியான விளக்கம் அப்போ கிடைக்கல. 2019 ஆஃப்டர் 2019 ஐ காட் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். அது என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதை நான் நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் கவனம் வைங்க. அதுதான் முதல் படி நம்ம மெய் பொருளை தொடுறதுக்கு. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி.